வணக்கம் மக்களே, ஜிபி தமிழ் வீலாக் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி ராமநாதபுரம் மாவட்டம் திரு உத்திரகோசமங்கை அப்படிங்கிற ஊரில் அருள் செய்யக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ மங்களநாத சுவாமி மங்களாம்பிகை தரிசனம் செய்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். இந்த கோயிலுக்கு வரக்கூடிய வழித்தடம் பார்த்தோம்னா, மதுரையிலிருந்து ராமநாதபுரம் செல்லக்கூடிய பேருந்தில் ஏறி ராமநாதபுரத்துக்கு முன்னால் விளக்கு ரோடு அப்படிங்கிற பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி அங்கிருந்து ஷேர் ஆட்டோ வழியாகவும் இந்த கோயிலுக்கு நம்ம வரலாம். அடுத்ததாக தூத்துக்குடியிலிருந்து சாயல்குடி மார்க்கமாகவும் இந்த கோயிலுக்கு நம்ம வரலாம். உலகிலேயே மிகப்பெரிய மரகத கல்லில் வடிக்கப்பட்ட நடராஜர் திருமேனியை நம்ம இந்த கோயிலில் மட்டும்தாங்க பார்க்க முடியும். அப்பேற்பட்ட வரலாற்று சிறப்புடைய ஒரு பழமையான கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி அதில் ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் கோவிலுடைய பிரதான ராஜகோபுரம். கோவிலுடைய நுழைவாயில்ல வலதுபுறம் விநாயகர் சன்னதியும் இடதுபுறம் முருகன் சன்னதியும் இருக்குங்க. கோவிலுக்குள்ள நுழைஞ்சதுமே எதிர்த்தாப்புல ஒரு அரச மரம் இருக்குங்க. இங்கேயும் ஒரு விநாயகர் இருக்காரு. शांति स्वरूपादि प्रिय सुंदर वागीश्वर वरदेश. நமக்கு நேராக இருக்கக்கூடியது தான் அருள்மிகு ஸ்ரீ மங்களீஸ்வரர் சுவாமி சன்னதி. தரிசனம் ரொம்ப அருமையாக இருந்தது. நீங்களும் அருள்மிகு மங்களீஸ்வரரை வேண்டிக்கோங்க. உலகின் இதயஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற தில்லை சிதம்பரம் கோவிலுக்கு முன்னதாகவே இந்த உத்திரகோசமங்கையில் இருக்கக்கூடிய மங்களேஸ்வரர் ஆலயம் தோன்றியதுனால இந்த உத்திரகோசமங்கை அப்படிங்கிற ஊருக்கு ஆதி சிதம்பரம் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்கிறதா தல வரலாறுல சொல்லப்பட்டிருக்குங்க. சுவாமி சன்னதிக்கு இடதுபுறமா 63 நாயன்மார்களுக்கும் சிலை அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரியான பழமையான கோவில்களுக்கு நாம் இங்கே இருக்கக்கூடிய பிரகாரங்களில் நம்ம அமரும் போது நேர்மறையான ஆற்றலை நமது உடல் உள்வாங்கி அதற்கு பதிலாக நமக்கு நல்ல எண்ணம் நல்ல சிந்தனை நம்மளுக்கு கொடுக்குதுங்க. அதனால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி பழமையான கோவில்களுக்கு ஒரு முறை வந்துட்டு போங்க. சுவாமி சன்னதிக்கு பின்புறமாக அருள்மிகு சுப்பிரமணியருக்கும் வள்ளி தெய்வானையோட சன்னதி அமைச்சிருக்காங்க. கோவிலுடைய உள்புற அமைப்பு பழமை மாறாம அப்படியே இருக்குங்க. இந்த கோவில் ராமநாதபுரம் சமஸ்தானத்தோட மேற்பார்வையில் இருக்கு. கோவிலுடைய பராமரிப்பு ரொம்ப அருமையா இருக்கு. அதே நேரங்களில் சேதமடைஞ்ச ஒரு சில இடங்கள்ல அதுக்கான மறுசீரமைப்பு வேலைகளும் நடந்துட்டு இருக்குங்க. அருள்மிகு ஸ்ரீ மங்களேஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு அவரோட சன்னதியை சுற்றி வந்தாச்சு. இன்னொரு முறை மங்களேஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு அடுத்ததாக இங்கே அருள் செய்யக்கூடிய அம்பாள் ஸ்ரீ மங்களாம்பிகையை தரிசனம் செய்ய போகிறோம். நீங்களும் மங்களேஸ்வரரை இன்னொரு முறை தரிசனம் பண்ணிக்கோங்க. சுவாமி சன்னதிக்கு நேராக நந்தி அமைஞ்சிருக்குங்க. நீங்களும் நந்தியை தரிசனம் பண்ணிக்கோங்க.
நந்திக்கு பின்னால சின்னதா ஒரு தண்ணி தொட்டி இருக்கு. அதுல தண்ணி கொஞ்சமா கிடக்கு. அதுக்குள்ள நிறைய சில்லறை காசுகளை போட்டிருக்காங்க. கோவிலுடைய கட்டிட வேலைப்பாடுகள்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. சுவாமி சன்னதிக்கு வெளிப்புறம் இருக்கக்கூடிய பிரகாரத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இங்க இருக்கக்கூடிய தூண்கள்லையும் மேற்கூரையிலையும் ரொம்ப அழகா வர்ணம் பூசியிருக்காங்க. கோவிலுக்கு உள்ள வர்றதுக்கு 2 வழி இருக்குங்க. ஒரு வழி பார்த்தோம்னா ஸ்ரீ மங்களேஸ்வரர் சன்னதிக்கு நேரா இருக்கு. அதுதான் பிரதான ராஜகோபுரத்திலிருந்து உள்ளே வரக்கூடிய வழி. இன்னொரு வழி பார்த்தோம்னா அருள்மிகு ஸ்ரீ மங்களாம்பிகை சன்னதிக்கு நேரா அமைஞ்சிருக்கு. நமக்கு முன்னால் இருக்கக்கூடியதுதான் அருள்மிகு ஸ்ரீ மங்களாம்பிகை சன்னதி. எவ்வளவு தூண்கள் இருக்குன்னு பாருங்க. நீங்களும் அருள்மிகு மங்களாம்பிகையை தரிசனம் பண்ணிக்கோங்க. மங்களாம்பிகை சன்னதியானது மங்களேஸ்வரர் சன்னதிக்கு இடதுபுறமா அமைஞ்சிருக்குங்க. வரலாற்று பெருமை வாய்ந்த, உலகில் விலை மதிக்க முடியாத மரகத கல்லில் வடிக்கப்பட்ட மரகத நடராஜரை தான் நம்ம தரிசனம் செய்ய போறோம். கோவிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய பிரகாரங்கள்ல நிறைய தூண்களும் அந்த கோட்டை சுவர்களும் சேதம் அடைஞ்சிருக்குங்க. அதுக்கான மராமத்து வேலை தான் நடந்துட்டு இருக்கு. கற்களால் ஆன மேற்கூரையை பிரிச்சுட்டு இரும்பு தகரத்தில் மேற்கூரை போட்டுட்டு இருக்காங்க. பிரம்மாண்டமாக நிற்கக்கூடிய இந்த 4 தூண்கள்லையும் முனி இருக்கிறதாகவும், அதனால இதுக்கு 4 தூணு முனி அப்படின்னு சொல்றாங்க. இந்த வழியா நம்ம கோவிலுக்குள்ள வரலாம். பொதுவாக இந்த வழி எப்பயுமே மூடிதான் இருக்குமா. கோவில் மராமத்து வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த வழியை திறந்து வச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா முருகர் சன்னதி. கோவிலுடைய சுற்றுப்பிரகாரத்திலையும் முருகருக்கு ஒரு சன்னதி அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியதுதான் அருள்மிகு மரகத நடராஜர் சன்னதி. மார்கழி மாதத்துல திருவாதிரை நட்சத்திரத்தன்று நடைபெறக்கூடிய ஆருத்ரா தரிசனம் மிகவும் பிரசித்தி பெற்றதுங்க. அன்று ஒரு நாள் மட்டும் நடராஜர் மீது பூசப்பட்ட சந்தன காப்பு களையப்பட்டு மரகத திருமேனியோட நமக்கு காட்சி தருவாருங்க. மரகத நடராஜர் தரிசனம் மிக அருமையா இருந்தது. 5 அடி தூரத்துல பக்கத்துல நின்று மரகத நடராஜரை தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சதுங்க. திருமேனி முழுவதும் சந்தன காப்பு பூசப்பட்டு ராஜ அலங்காரத்துல காட்சி தராருங்க. பக்கத்திலேயே மாணிக்க வாசகருக்கும் தனியாக சன்னதி அமைச்சிருக்காங்க. கோவிலில் மராமத்து வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால அந்த வழியெல்லாம் அடைச்சி வச்சிருக்காங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்ற வழக்கின்படி உத்தரகோச மங்கையில் அமையப்பெற்ற இந்த சிவஸ்தலமானது உலகின் முதல் தலம் அப்படிங்கிற பெருமையுடையதுங்க. இங்கு அருள் செய்யக்கூடிய சுயம்பு மங்களேஸ்வரருக்கு தாளம்பூ படைத்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய பிறவி துன்பம் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த கோவிலுடைய தல விருட்சமாக விளங்கக்கூடிய இலந்தை மரத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த இலந்தை மரமானது சுமார் 3000 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு தல வரலாறுல சொல்லியிருக்காங்க. இளவந்திகை அப்படிங்கிற சொல் தான் காலப்போக்கில் மருவி இலந்தை அப்படிங்கிற சொல்லானதாகவும் தல வரலாறுல சொல்லப்பட்டிருக்குங்க. கோவிலுடைய தெப்பக்குளமும் ரொம்ப அழகா இருக்குங்க. தெப்பக்குளத்துல குப்பை போடாம அழகா பராமரிச்சுட்டு வராங்க. வாழ்க்கையில ஒரு முறையாவது திரு உத்தரகோச மங்கையில் அருள் செய்யக்கூடிய ஸ்ரீ மங்களாம்பிகை சமேத ஸ்ரீ மங்களேஸ்வரர் மற்றும் மரகத நடராஜரை தரிசனம் பண்ண முயற்சி பண்ணுங்க மக்களே. கோவிலுடைய தல வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதுவா கோவிலுக்கு முன்பா ஆங்கில மொழியிலும் தமிழ் மொழியிலும் தல வரலாறு பற்றிய பதாகைகளை வச்சிருக்காங்க. உத்தரகோச மங்கையிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் மாரியூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் 1000 ஆண்டுகள் பழமையான பூவேந்தியநாதர் அப்படிங்கிற சிவாலயம் இருக்கிறதா இந்த பதாகை வச்சுருக்காங்க. அடுத்ததாக நாங்கள் அங்கே தான் போக போகிறோம். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். எங்களோட சேர்ந்து நீங்களும் மாரியூர் பூவேந்தியநாதரை தரிசனம் செய்யலாம். கோவிலுக்கு வரும்போது வீட்டில் இருந்தே சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா
சாமி தரிசனம்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா கோவிலுக்கு முன்னால நல்ல விசாலமான இடம் இருக்குங்க. இங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு பொறுமையா வீட்டுக்கு போலாம். இதுதாங்க கோவிலுடைய 2வது நுழைவாயில். இந்த நுழைவாயிலுக்கு நேராகத்தான் அருள்மிகு ஸ்ரீ மங்களாம்பிகை சுவாமி சன்னதி இருக்கு. கோவிலுக்கு முன்பாக அமைந்துள்ள கலையரங்கத்துல இந்த நடராஜர் சிலையை வச்சிருக்காங்க. நாம வரக்கூடிய வாகனங்களை கோவிலுக்கு முன்பாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல நிறுத்தி வச்சுக்கலாம். வாகனத்தை நிறுத்துவதற்கு கட்டணம் எதுவும் வசூல் செய்யலைங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியதான் கோவிலுடைய 2வது ராஜகோபுரம். இந்த கோபுரம் அருள்மிகு ஸ்ரீ மங்களாம்பிகை சன்னதிக்கு நேராக இருக்கக்கூடியதுங்க. நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுங்கன்னு கேட்டுக்கிறேன். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. இந்த கோவில் பற்றின உங்களோட கருத்துக்களை வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.